Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. குழந்தைகளின் இயல்பே போலச் செய்வது, தந்தையை போலச் செய்வது, தாயை போல நடந்து கொள்வது, உறவினர் போல பாவனை செய்வது என தாங்கள் பார்ப்பதை கொண்டே வளர்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளின் கைகளில் என்ன கொடுக்கிறோம் என்பதும் மிகவும் முக்கியம். சமீப காலமாக குழந்தைகளுக்கான பேனாக்களின் வடிவங்கள் அதிர்ச்சியூட்டுவதாக இருக்கின்றன. இதன் உளவியல் தாக்கம் மிகப்பெரியது என்கிறார்கள் வல்லுநர்கள். நீங்கள் பார்க்கும் இந்த பொருட்கள் அத்தனையும் பேனாக்கள், பென்சில்கள் என்றால் நம்ப முடிகிறதா? கத்தி, கோடாரி, கைத்துப்பாக்கி, AK-47 ரக துப்பாக்கி என அத்தனை வடிவங்களிலும் எழுது பொருட்கள் விற்கப்படுகின்றன. பள்ளி குழந்தைகளும் இவற்றை பெற்றோரிடம் கேட்டு அடம்பிடித்து வாங்கிவிடும் போக்கும் அதிகரித்துள்ளது. கர்நாடகாவிலிருந்து சென்னைக்கு விற்பனைக்கு வந்துள்ள இத்தகைய ஆயுத வடிவ பேனாக்கள் எந்த நேரத்திலும் ஆபத்தை விளைவிக்க கூடியதாகவே காட்சியளிக்கின்றன. குழந்தைகள் கேட்டு பெற்றோர் வாங்கிக் கொடுப்பதாக மட்டும் இதனை கடந்துவிட முடியாது. குழந்தைகளின் கைகளில் எதை தருகிறோம் என்பது மிகவும் முக்கியம் என்கிறார் மனநல ஆலோசகர் சரண்யா. குழந்தைகள் விளையாடக்கூடிய 12 வகையான விளையாட்டுகளில் ரோல் பிளே அப்படின்னு ஒரு விளையாட்டு உளவியல்ல இருக்கு. அப்ப சின்ன வயசுல இருந்து நம்மளாவும் விளையாடி இருக்கோம் இல்லையா? கண்ணை வச்சு சுட்டு சுட்டு விளையாடுற மாதிரியான விளையாட்டுகள், அது ஒரு வகையான விளையாட்டு. ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிகமான வீடியோ கேம்ஸுக்கும் வயலண்டான படங்களுக்கும் எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைகள் இந்த மாதிரி விளையாட்டுகளை மட்டும்தான் விரும்புறாங்க. அப்போ கத்தி, கோடாலி, கன் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வச்சு ரோல் பிளே பண்ண விரும்புறது அவங்களுக்குள்ள அக்ரெசிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும். இது அந்த குழந்தையில எப்பவுமே ஒரு கோபமான ஒரு குழந்தையாவே வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் பல வகையான விளையாட்டுகளை விளையாடுறாங்க, இதையும் சேர்த்து விளையாடுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இதை மட்டும்தான் விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 18 வயதுக்கு குறைவாக உள்ள சிறுவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் இதுபோன்ற ஆயுத வடிவ எழுது பொருட்களை தருவது சமுதாயத்துக்கு நல்லதல்ல என்ற கருத்தை முன்வைக்கிறார் காவல்துறை உதவி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற ராஜசேகர். சோஷியல் லெவலில் ஃபஸ்ட்டு கேமிங்கு, அடுத்த ப்ராஸ்டியூஷனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கொலைகள் இதெல்லாம் இருக்கிறது சமுதாயம் இருக்கிற வரையிலும் இருக்கும். அதை கட்டுப்படுத்தணும். நம்ம கட்டுப்படுத்துறது காவல்துறையோட வேலை. ஆனால் குழந்தைங்களை நல்லா வளர்க்க வேண்டியது அவங்களோட பேரண்ட்ஸு, பெரியவங்க, குடும்பத்தாரோட வேலை. அதனால் அதை கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி குரோதமான புத்தகங்களே வாங்கி கொடுக்காதீங்க. புத்தகங்கள் என்ன படிக்கிறாங்கன்னு பாருங்கள். புத்தகத்திலேருந்து பொருட்கள்லேருந்து எதையும் இந்த மாதிரி ஒரு மனசில் குரோதம் வளர்க்கக்கூடிய பொருட்களை எதுவும் வாங்கி கொடுத்துறாதீங்க. அது மாதிரி செஞ்சீங்கன்னா சமுதாயத்துக்கு நல்லது. கொரோனாவுக்கு பிறகு சிறார்கள் கைகளில் செல்போன்கள் புழக்கம் சாதாரணமாகிவிட்ட சூழலில் செல்போன்கள் வழியே அவர்கள் எத்தனையோ விஷயங்களை அறிந்து கொள்ள நேரிடுகிறது. துப்பாக்கியால் சுடும் விளையாட்டுகளையும் ஆயுதமேந்திய ஆன்லைன் விளையாட்டுகளையும் பார்க்க நேரிடும் சிறார்களுக்கு அவை குறித்த அச்ச உணர்வு இல்லாமல் விளையாட்டாக பயன்படுத்தும் எண்ணம் வந்துவிடும் என்றும், இது அவர்களின் பிஞ்சு மனதில் நஞ்சை விதைப்பதாக ஆகிவிடும் என்றும் எச்சரிக்கிறார்கள் வல்லுநர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஆனந்தன், சார்லஸ் மற்றும் அருண்குமார். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.